அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 9ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, GSLV F-14 ராக்கெட் எப்பொழுது விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? GSLV F-14 ராக்கெட் எப்பொழுது விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் பாருங்கள். பிப்ரவரி 17ஆம் தேதி விண்ணில் செலுத்த போகிறாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி விண்ணில் செலுத்த போகிறாங்க. இன்சாட் 3DS செயற்கைக்கோள், ஓகேங்களா? ஸோ அந்த செயற்கைக்கோளை எடுத்துக்கிட்டு தான் அந்த ராக்கெட் அப்படிங்கிறது மேலே போக போகுது, ஓகேவா? அந்த செயற்கைக்கோள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இந்த இன்சாட் வகைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வானிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுறதுக்காக தான் இந்த இன்சாட் அப்படிங்கிறதையே கொண்டு வராங்க. அந்த இன்சாட் 3 அப்படிங்கிறது அதிநவீன மாற்றங்களை கொண்டுள்ளது, அதிநவீன திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சதீஷ் தவான் ஏவுதளம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் இருக்குது. ஸோ அந்த ஏவுதளத்துலேருந்து தான் ஏவ போகிறாங்க. இந்த இன்சாட் 3DS அப்படிங்கிற செயற்கைக்கோள் 2675 கிலோ எடை கொண்டது. இதில் 6 இமேஜிங் சேனல்கள் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகளை பொருத்தி அனுப்புகிறாங்க, ஓகேங்களா? இரண்டாவது வினா, தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எங்கு உள்ளது? தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எங்கு உள்ளது? ஆன்சர் பாருங்கள், கோவையில் இருக்குது, ஓகேங்களா? கோவையில் இருக்குது. 1914 தொடங்கப்பட்டது தான் இந்த திரையரங்கம். ஸோ இப்போ அதை இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுத்துருக்கேன். அந்த திரையரங்கத்தோட பேர் டிலைட் திரையரங்கம், தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம், ஓகேங்களா? ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உருவாக்கும் பணியை தொடங்கி வைத்தவர் யார்? ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உருவாக்கும் பணியை தொடங்கி வைத்தவர் யாருன்னா சித்திக் அப்படிங்கிறவர் தான். சித்திக் அப்படிங்கிறவர் தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில்வே நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர். மெட்ரோ ரயில்வே நிறுவனத்தோட மேலாண் இயக்குனராக இருக்கிறாரு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருக்குது. இந்த ஒப்பந்தம் யாரோட போட்டிருக்காங்கன்னா, அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட போட்டிருக்காங்க. அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா 1215 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தோட. அடுத்த வினா, 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் நடக்குது, ஓகேங்களா? பாரிஸில் நடக்குது. 1924 தான் பாரிஸில் நடந்துச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2024 100 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் நடக்க போகுது. ஸோ அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இந்த ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா 5084 பதக்கங்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக விளையாடுற பர்சன்ஸ் 2600 பதக்கங்களும், பாரா ஒலிம்பிக்கு ஒரு 2400 பதக்கங்களும் ஒதுக்கியிருக்காங்க. தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுக்குற தங்கம் 529 கிராம் வெள்ளி அதில் இருக்கும். 6 கிராம் தங்க மூலம் பூசி கொடுப்பாங்க. வெள்ளி பதக்கத்தில் 525 கிராமும் வெள்ளியாக தான் இருக்கும். வெண்கலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 455 கிராம் எடை உள்ளது. செம்பு, தகரம், ஜிங்கு கலந்த கலவையெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வெண்கலத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்த்துக்கலாம். அஜர்பைஜான் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அஜர்பைஜான் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா இல்ஹாம் அலியவ் அப்படிங்கிறவர் தான். இல்ஹாம் அலியவ் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவர் தான் முந்தைய அதிபரும் இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார். ஆர்மீனிய பிரிவினைவாதிகளிடமிருந்து கராபக் அப்படிங்கிற பிராந்தியத்தை மீட்டதுக்காக பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு அதிகமானதை உணர்ந்த இவர் முன்கூட்டியே ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷனில் நின்று இப்போ திருப்பியும் ஜெயிச்சிருக்கார், ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை போட்டு விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.